ஹலோ guys, வெல்கம் டு புரா ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் எபிசோடு எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா தயாங்கும் சாராவும் பீச்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு நீங்களும் ஜங்குக் தான், நீ ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் ஜெக்கி போட்டு வந்திருக்கான். ஆண்டி இந்த ரிஸ்க்கு நான் குறைச்சல இல்லை, என்னவோ பெரிய ஐடலுக்கு செக்ரட்டரி மாதிரி வந்திருக்கே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு நக்கல் தானே உனக்கு வேணான்றது, சரி விடு உனக்கு நான் செக்ரட்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் இருந்தாலும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு அதான் சொல்கிற முன்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு நான் கூட என்னவோ நினச்சேன் அப்படின்னு ஜவுன் சொல்கிறான். உடனே நீங்கள் நினைப்பேன் சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த தண்ணியில் விளையாண்டுட்ருக்கீங்க. நீங்கள் சடனாக எதாச்சும் திரும்புகிறீங்க. அந்த சைடு ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜவுக்கு சொல்கிறீங்க. ஜவுக்கு அங்கே பார்க்குறான். பார்த்தா ஏய் அது மின்னு தானே, நான் மட்டும் யாருன்னு சொன்னேன், மின்னு தான் மச்சாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. உடனே மின்னு சே யார் நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த சைடெலாம் திரும்பி பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அடியே நான் எங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உடனே ஜங்குக்கு ஏய் எங்கன்னா பொம்பளை பண்ண மாதிரி அடக்கம் இருக்க மாதிரி எதுடி கத்துற அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் அந்த செவட்டு முண்டத்துக்கு காது கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், கற்று தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மின்னு எங்கேயோ கேட்ட குரல் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்புகிறா. பார்த்தா நீங்கள் ஏய் வயனே அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறா. குடுகுன்னு ஓடின்ட்டு மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி குதிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி தான் மூஞ்சிங்க பாரு நல்லா அப்படின்னு ஜங்குக்கு நிற்கிறான். உடனே நீங்கள் ஆமாம் நீ மட்டும் தனியாக வந்தியா, இல்லை நானும் எங்கேயே வந்தோம் அப்படின்னு அவன் சொல்கிறா. உடனே நீங்கள் நிஜமாவா ஏய் உங்க எங்கடி நான் ரொம்ப நாள் ஆச்சுடி பார்த்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது எங்கேயா அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே நீங்கள் ஹே இல்லை ஷிகானாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அப்படி சொன்னேன். ஐயோ என்னடி நீ என்ன டென்ஷனாக வர, இந்த மாதிரிலாம் சொல்லி நான் இப்போ தான் ஒன்று டென்ஷனாகவே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றுமே என்னது சரி சரி இரு கூப்பிட்றேன் சுகா அப்படின்னு கூப்பிட்றா. அப்போ சுகா அங்கேருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பார் போல். ஸோ அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் ஹாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சுகா ஏய் நீ ஒயன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் யா நான் தான், நானும் உங்கள் சிஸ்டர் மாதிரி தான், ஸோ நீங்கள் என்னை ஒயனே கூப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சுகா தெரியும் அப்போது பார்த்தேன் இன்னும் அவ்வளோ குள்ளமாக இருந்த, இப்போ இன்னும் லைட்டாக ஹைட்டான மாதிரி இருக்க அப்படின்னு சுகா கேட்க, நீங்கள் ஹீல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா அதான் ஹைட்டாக தெரியல. ஆனால் என்ன சுகாப்பா நீங்கள் ரொம்ப ஹைட் ஆகிட்டீங்க அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு இங்கே உங்கள் ஒரு மாதிரி பார்க்குறான் சைடு ஐஸில். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் உங்கள் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. உடனே சுகா அதுவா அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சுகா சொல்ல. இங்கே மின்னுக்கும் கோவமாக வருது நீங்கள் இப்படி சொல்ல. இன்னொன்னே ஏய் இப்போ எதுக்குடி என்ன நீங்கள் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள் நீ அங்கே போயிட்டு இருந்த சும்மா கூப்பிட்டேன், நீ தனியாக வந்திருந்தேன்னா சரி உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ பார்த்தா உங்கள் ஆளோட சுற்றுற, சரி வரியா இல்லை எங்கே தனியாக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே மின்னு சரி நானும் கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களும் மின்னும் தண்ணியில் போய் ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. அப்போது இந்த சைடு சுகா ஜம்மு பக்கத்தில் போயிட்டு அப்புறம் எப்படா இருக்கா, ஏதோ நல்லா இருக்கேன் அப்படி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே சுகா ஆமாம் உனக்கும் எனக்கும் தான் சின்ன வயசுலேருந்தே செட் ஆகாது, இப்போ எப்படி அப்படின்னு சுகா கேட்க, ஜங்குக்கு செட் ஆகாத மாதிரி நாங்கள் காமிச்சுப்போம் ஆனால் பிடிக்கும் அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். உடனே சுகா அது சரிடா ஒழுங்காக பார்த்துக்கோ என் தங்கச்சியை அப்படின்னு சுகாவை சொல்கிறாரு. உடனே ஜங்குக்கு அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ முன்ன ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. உடனே சுகா தங்கச்சி பாசம் ரொம்ப போல், நீயும் தங்கச்சிக்கு சொன்ன, நான் என் தங்கச்சிக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே
சுகா வந்து சரி வா உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் போகிறாங்க. இந்த சைடு சாராவும் தயங்கும் தான். தயங்கும் வேறு ஏதாவது சைடு போகலாமா, இந்த சைடு ரொம்ப கப்புள்ஸாக இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்லை பிரதர் சிஸ்டரா, நம்மளும் கப்புள்ஸ் தானே, இந்த சைடு தான் வர முடியும், அந்த சைடெலாம் போனால் வேறு மாதிரி பசங்களாம் இருப்பாங்க, அந்த சைடெலாம் நான் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து தயங்கம் சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு நான் எதுவும் சொல்லலை, இந்த சைடு எல்லாம் பாருங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயங்கம் வந்து லைட்டாக சைட் ஆக் பண்ண மாதிரி நின்றுட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சி சொல்கிறீங்க. உடனே தயங்கம் வந்து இப்போ நீ என்ன பண்ணுற, நான் எதுவும் பண்ணல, நான் இந்த சைடு போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. உடனே தான் வந்து அப்போது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து தயங்கம் சொல்கிறான். ஒன்று சாரா வந்து தயம் வேணாம், சரி நீ இது, ஆனால் வந்து நம்ம ஜாலியாக விளாட்ணும் தண்ணியில் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே தாங்க வந்து நீ விளையாடு நான் பார்க்குறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் தயங்க பிடிச்சி இழுத்துட்ருக்கா. இந்த சைடு மின்னும் மைனும் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் உட்காந்து விளையாண்டுட்ருக்குங்க ரெண்டும் அப்படியே குழந்தைங்க மாதிரி. இந்த சைடு மின்னு ஐயோ நான் பாரு ஃபுல்லாக வெட் ஆகிட்டேன், ஐயோ சுகா பார்த்தா திட்டுவானே அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே வந்து நீங்கள் அந்த சைடு என்னத்தையும் பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ மின்னு அடியே என்னது பார்த்துட்டு நிற்கிறேன், அங்கே பாரு என்னது, ஐயோ இவங்க 2 பேரும் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மின்னி ஷாக்கில் நிற்கிறீங்க. பார்த்தா தயங்கு சாரா தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறாங்க. நீங்கள் ஐயோ தனியாக அமுச்சு விட்டா இதுங்க வேறு எங்கேயாவது போகணுன்னு பார்த்தா இங்கே வந்திருக்கீங்களே, ஐயோ இப்போ ஜங்குக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மின்னு பக்கன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அந்த சைடு பார்த்து தான் ஜங்குக்கு வந்து அங்கே ஏதோ கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு போகிறான். நீங்கள் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஒன்று மின்னு வந்து அவங்கள வேணால் பேசாமல் கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. நீங்கள் போடி ஏதாவது சொல்லிட்டு போகிறேன், இப்போ நானே எப்படி போகிறது, ஐயோ தெரியலையே, ஒரு நிமிஷம் இங்கே நில்லு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு வந்து என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடி வர, பாரு ட்ரெஸ் எல்லாம் வெட்டாக இருக்குது அப்படியே ஓடி வர, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்து சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அந்த சைடு போகலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இரு அந்த சைடு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் இல்லை அந்த சைடு எனக்கு பிடிச்சது கார்ன் இருக்குது, கார்ன் வாங்கிட்டா எனக்கு, வா 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு அங்கே இதை நோட்டீஸ் பண்ணுறான். அங்கே சாரா மாதிரி ஏதோ பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாராலாம் எப்படிங்க வருவா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, மின்னு கூட தானே போகிறேன்னு சொன்னான், மின்னு இங்கே இருக்கா, அப்போ சாரா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, நீங்கள் அப்பாடி யாத்தான் நல்ல வேலை அந்த சைடு போகணும் பார்த்துட்டா, எப்படியும் சமாளித்து கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து மின்னிக்கிட்ட போய்ட்டு சாரா எங்க அப்படின்னு வந்து கேட்குறான். ஒன்று மின்னுக்கு ஒரு நிமிஷம் ஐயோ இப்போ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, அது அது சாரா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கா. ஜங்குக்கு வந்து சாரா தான் கேட்குறேன், நீங்கள் வந்துட்ட உன் கூட வரேன் தானே சொன்னா, நீங்கள் வந்துட்ட அப்போ சாரா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கோல்டு டோனில் கேட்குறான். ஒன்று வந்து நீங்கள் அவள் லைப்ரரி போனான்னு சொன்னேன்ல அதை சொல்லுடி, அதுக்கே அப்படி முழிச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வாயில் வளருது. உடனே ஜங்குக்கு வந்து லைப்ரரியா, எந்த லைப்ரரிக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே போகிற லைப்ரரிக்கு தான் அவளும் போயிருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஜங்குக்கு வந்து நம்புகிற மாதிரி சொல்லணும், லைப்ரரிக்கு தனியாக எதுக்கு அவளை அனுப்புகிறீங்க அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து என்ன ஜங்குக்கா எல்லாத்துக்குமே அவளை தனியாக விடவே மாட்டேன்ற, அப்புறம் அவள் எப்படி உலகத்தை கற்றுப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீ லூசு மாதிரி பேசாதடி, அவள் சின்ன பொண்ணு, அவள் வெளியே எங்கேயும் போனது கிடையாது, அவளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அவளை தான் அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். ஒன்று வந்து நீங்கள்
வெளியில் போய் 4 விஷயம் கற்றுக்கிட்டா தான் அவளுக்கு எல்லா வெளி உலகத்தை பற்றி தெரியும். நீயே எப்போ பாரு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்களுக்கும் ஜங்குக்கும் இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு வந்தேன், இப்படி என்னை இரிட்டேட் பண்ணாத நீ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து நான் இரிட்டேட் பண்ணுறேன்னா, அவளை எங்கே இருந்தானே கேட்டேன், மின்னு ஒழுங்காக சொல்லு அவள் எங்கே இப்போது அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து மின்னது லைப்ரரிக்கு தான் ஜிகே போயிருக்கா அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே வந்து நீங்கள் லைப்ரரி தானே போனா, ஏதாவது புக்ஸ் ஏதாவது படிக்க போயிருப்பா, ஏன் அவளை தனியாகவே விட மாட்டேன்ற நீ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து வாயை மூடு, எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணி பேசாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறேன்ல, எனக்கு ரைட்ஸ் கிடையாதோ, சரி ஓகே நான் பேசலை, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், சாராவா அவளோட டிசிஷனை அவளை எடுக்க விடு, சும்மா உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. ஜங்குக்கு இதுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜங்குக்கு ஒன்றே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறான். நீங்கள் இவனை புரிஞ்சிக்கவே முடியல, இப்போ சாரா கூப்பிடணுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து அந்த போகிற டைரெக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் குட்டுன்னு இந்த சைடு ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு தயவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போது டப்புன்னு திரும்புகிறான். நீ என்ன இங்கே? இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜங்குக்கு வந்து தேடி ஒன்று ஜாரா தேடி வீட்டுக்கு போகிறான். ஜாரா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து நீங்கள் ஜாரா பற்றி சொல்கிறீங்க. உடனே வந்து ஜாரா வந்து இந்த அண்ணன் ஏன் இப்படி இருக்குது, இப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், அது கூட முடியாதா அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து வாயை மூடிட்டு போகலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. உடனே தாங்க வந்து சரி போ, இன்னொரு தடவை அமையாமலாம் இருக்காது, சரி போ, அவன் ஏதாவது டென்ஷனில் ஏதாவது திட்ட போனவன அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து தயங்க கூட வந்து போகிறா. சாரா வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிருப்பா. முன்னாடினா ஜங்குக்கு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சாரா வந்து போயிருப்பா. நீங்கள் ஜங்குக்கு கூட வந்திருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கா அவளை திட்டாத ப்ளீஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து தேவையில்லாமல் பேசாத, நம்ம கூட வந்திருக்கலாம்ல, எதுக்கு தனியாக போகணும், லைப்ரரி போகிறது அது போகிறது, காலம் இப்போ எப்படி இருக்குன்னு யாராலையும் இந்த டைமில் எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறான். உடனே நீங்கள் வந்து பழைய ஆள் மாதிரி பேசாத ஜங்குக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீ என்னென்ன நினச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போயிடுறான். நீங்கள் கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க சாரா வந்து அமைதியாக உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு எங்கே போன அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் பின்னாடி வந்து இதை சொல்ல மறந்துட்டேனே, லைப்ரரி அப்படின்னு வந்து நீங்கள் செய்ய காமிக்கிறீங்க. உடனே சாரா வந்து அண்ணா லைப்ரரிக்கு போனேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஜங்குக்கு டப்புன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் கேஷுவலாக தான் நிற்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து தனியாக போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போக மாட்டியா, மின்னு கூட போகிறேன்னு சொல்லிட்டு மின்னு அங்கே வந்திருக்கா, நீ இன்னும் தனியாக சுற்றிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து சாரா வந்து அண்ணா லைப்ரரிக்கு மட்டும்தான் நான் தனியாக போகிறேன், மற்ற எல்லா டைம்லையும் உன்னை தானே கூப்பிட்டு போகிறேன், நீ தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து தனியாக போகிறது பிரச்சனை கிடையாது, இப்போது சுச்சுவேஷன் டைமு எந்த நேரத்தில் எப்படி இருக்கோ எதுவுமே தெரில, தனியாக போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே சாரா வந்து அண்ணா என்னோடய டிசிஷனை எனக்கு தனியாக எடுக்க விட அண்ணா, நான் கொஞ்சம் நேரமாவது தனியாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து நான் தான் பண்ணுன்னா இருக்கேன்ல உங்களுக்கெல்லாம், சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் இனிமேல் எந்த டிசிஷனும் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து போயிடுறான். நீங்கள் கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. நீங்கள் சாரா பார்த்து நீ ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா உட்கார், ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஜங்குக்கு எடுத்து பேசாத, அவனுக்கு சொல்லி புரிய வை, அவன் புரிஞ்சுப்பான், ஆனால் இந்த மாதிரிலாம் எடுத்து பேசாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஜங்குக்கு ரூம் தான் போயிட்டு டோரை நாட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான். நீங்கள் ஜங்குக்கா நான் உள்ளே வரவா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நீங்கள் நம்ம போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவு திறந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே அந்த சைடு திரும்பிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா எனக்கு இப்போ யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை, நீ வெளில போ. ஜங்குக்கா நான் தானே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து நான் யார்கிட்டையும் பேச இப்போ விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ இருந்தேன்னா நான் கத்திடுவேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து
நீ கத்தினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஜங்குக்கா ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்து சாராவோட பிரதர், ஸோ உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அவளை பார்த்துக்கணும், அவளை இந்த இடத்துல டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அவளுக்குன்னு ஒரு ப்ரைவசி எல்லாமே இருக்கும்ல, அதுக்கும் நீ ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. நீயே எல்லா விஷயமும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவள் ஒருத்தவங்களோட தயவுலே வாழ்கிறோம் அப்படின்ற ஃபீல் அவளுக்கு வரக்கூடாது ஜங்குக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான், அப்போ நான் ஒரு அன்னோன் பர்சனாக அவன் நினைக்கிறான் அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து அப்படி இல்லை, அன்னோன் பர்சனாக நினைக்கிறான் நான் சொல்லலை. எந்த ஒரு தங்கச்சியும் அண்ணனோட லவ்வை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, புரியுதா? அவன் உன்னோட லவ்வை வேணான்லாம் சொல்ல, அவளுக்குன்னு இருக்கிற ஸ்பேஸை அவளுக்கு கொடுன்னு தான் சொல்கிறா. நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற பாதி விஷயம், ஆனால் இங்கே வெளில போகக்கூடாது, அங்கே வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறத மட்டும் நீ குறைச்சிக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அப்போது நான் பண்ணுறது தப்பா ரைட்டா நீயே சொல்லு அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்படி கேட்ட பற்றியா, இது தான் குட் பாய் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் ஜங்குக்கு சிக்ஸை பிடிச்சிட்டு, பார் ஜங்குக்கா, சரி இப்போ நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ அதுக்கு ஒன்று ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன விஷயம் நீ சொல்லு, ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவியான்னு. சொல்கிறேன் சொல்லு அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்போது சப்போஸ் சாரா வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணால் நீ அவன் கூட சேர்த்து வைப்பியா எழுத மாட்டியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்குது. அப்போது அவள் யாரையோ லவ் பண்ணுறா அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து கரெக்டாக கேட்குறான். நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அவளுக்கு பிடிக்கிறது ஓகே, ஆனால் நல்லவனாக இருந்தால் நானே கொடுத்துருவேன் அவளுக்கு அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்போது இன்னொரு கேள்வி, அவளுக்கு ஏற்ற ரைட் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட சேர்த்து வைப்பல்ல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து கண்டிப்பாக ரைட் பர்சனாக இருக்கிறப்போ அவனை பிரித்து நான் என்ன ஆக போகிறேன், அதுவும் அவனை பிரித்தேன் அப்படின்னா என் தங்கச்சியோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆன மாதிரி அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்போ தான் நீ ஒரு அண்ணனாக பேசுகிற அப்படின்னு வந்து நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சாரா யாரையாவது லவ் பண்ணுறலாம் அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து உங்களை கேட்குறான். நீங்கள் வந்து இப்போ சொன்னால் என்ன, அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இல்லை, அந்த பையனை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து என்னவாக இருக்கும், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. தயங்க தான் சாராக்கு வந்து கால் பண்ணியிருக்கான். சாரா எடுத்துகிட்டு சொல்லு தயங்க, வீட்டுக்கு போயிட்டியா, உங்கள் அண்ணன் ஏதாவது திட்டினா இல்லை அடித்தானா அப்படின்னு வந்து தயங்க வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து அடிக்கலாம் இல்லை, எங்கே போனேன்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு நான் சொன்னேன் எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் கோவப்பட்டுட்டு போயிடுச்சு, நான் என்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே தயங்க வந்து அவன் கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான், அவன் கோவம்லாம் பட மாட்டான், நீ சொன்னதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் யோசிப்பான், விடு அதை எதுவும் நீ கன்சல்ட் பண்ணிக்காத, அவன் வந்து பேசுவான் அப்படின்னு வந்து தயங்க வந்து சொல்கிறான். உடனே சாரா வந்து நீங்கள் நான் சொல்கிறது கூட வெளியில் போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனது கூட தப்பு போல் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஒரு மாதிரி யோசிக்கிறா. உடனே தயங்க வந்து சரி விட்டு, நடந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், நடந்ததை பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு வந்து தயங்க சொல்கிறான். ஆமாம் தயங்க, சரி நான் வேணால் பேசாமல் அண்ணாக்கிட்ட போய் சொல்லிடுவா என்னென்னு ஒன்றா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே தயங்க வந்து சொல்லலாம், இந்த டைமிங் கரெக்டானு எனக்கு தெரியல, நீ எதுக்கோ என்கிட்ட ஒரு வாட்டி டெசிஷன் கேட்டுக்கோ, ஏன்னா ஜேகே கண்டிப்பாக வந்து என்கிட்ட தான் வந்து உன்னை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணுவான். ஸோ நீ கேட்குறது நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி சொல்கிறியா, சரி அப்போது நான் போயிட்டு என்கிட்ட கேட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சாரா வந்து கால் கட் பண்ணிடுறா. இந்த சைடு நீங்கள் தான் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் மம்மி
எங்கன்னா போயிட்டு ரூமில் போய் தூங்கண்டி, ரூமுன்னு எதுக்கடி உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, அதில் போய் தூங்காமல் இங்கே வந்து சோஃபாவில் உட்காந்து பப்பர் பயன்படுத்துகிறேன் எந்திர வைனே அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா இருமா இப்போ தானே போயிட்டு வந்தேன், வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்து நல்லா தூங்குறீங்க. அப்போது சாரதா வரா, வந்துட்டு ஆண்டி வைன் இங்கே பார் எப்படி படுத்துட்டு இருக்கு பார், சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது என் பேச்சே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஓ அம்மா கத்தாதம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி உட்காந்துடுறீங்க. அப்போது சாரா வந்து நீங்கள் போங்க ஆண்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே அவங்க மம்மி வந்து நீயாவது எடுத்து சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே தூக்க கலக்கத்தோடு ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. சாரா வந்து அடியே ஒயினு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே தூக்கத்துலேயே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் போயிட்டு அண்ணாக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் என்னது அண்ணாக்கிட்ட சொல்ல போறியா, ஜங்குக்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று சாரா வந்து ஆமாம் எனக்கும் ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து சொல்லலாம், நான் இப்போ தான் ஜங்குக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்து விட்ருக்கேன், இப்போவே போய் சொல்லலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து என்னது க்ளூ கொடுத்தியா, அப்போ தயங்கன்னு சொன்னியா நீ அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து தயங்க அண்ணான்னு யார் சொன்னா, தயங்க அண்ணாலாம் நான் சொல்லலை, ஒரு வேலை லவ் பண்ணால் நீ வந்து கல்யாணம் பண்ணி வைப்பியான்னு தான் கேட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சார் வந்து ஐயோ நீயாவது பரவாயில்லடி இந்த வீட்டில் இருக்க, நான் அங்கே இருந்தேன்னா அண்ணன் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருப்பான், ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுறேன் எனக்கு கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறா. நீங்கள் உன் லவ் சேர்த்துக்க பார்த்த பார்த்தியா என்னால் திட்டுவடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து சரி இப்போ என்ன பண்ணுறது, அண்ணா வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, கேட்டால் நீ சொல்லு, நைஸாக எனக்கு லவ் பண்ணணுன்னு ஆசை, ஆனால் வந்து ஃப்யூச்சரில் பண்ணேன்னா அந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னா அப்படின்னு நீ வந்து சொல்லு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து ஏன் அப்படி சொல்லி நான் தொடப்பக்கட்டை அடி வாங்கணுமா, ஏய் அப்படிலாம் கிடையாது, நீ சொல்கிறதா இருந்தால் சொல்லு இல்லைனா போ அப்படின்னு வந்து நீங்கள் படுக்க போகிறீங்க. ஒன்று சாரா என்ன அப்போது இப்படியே சொல்லலான்னு சொல்கிறியா, அப்படியே சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் படுத்துறீங்க. ஒன்று சாரா வந்து கடவுளே நீ தான் என் கூடவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ஆண்டி நான் போகிறேன் அண்ணன் தேடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லிட்டு போகிறா. அவங்களும் வந்து சரிடா போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா நான் இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.